அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஈஸ்வரி எப்படியாச்சு பாக்கியாவும் கோபியும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பர்த்டே பிரைஸா நம்ம பாக்கியாவுக்கு ரெஸ்டாரண்ட்ல வச்சு கோபியும் பாக்கியாவும் சேர்ந்து வாழ்வாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாக்கியா என்ன பண்ணாங்கன்னா, அந்த சமயத்தில் கோவப்பட்டாலும் வந்திருக்கிறவங்க யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக இல்லை என் அத்தை ஒரு பரிசு கொடுக்குறதா சொன்னாங்க. ஆனால் அது இந்த பரிசுன்னு எனக்கு முன்னாடியே தெரியல. என்கிட்ட இதை பற்றி கன்சிடர் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இதுக்கான பதில் என்ன அப்படிங்கிறத நான் அப்போவே சொல்லியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா முடிஞ்சு போன ஒரு உறவு கண்டிப்பாக திரும்ப புதுப்பிக்க முடியாது. என்னோடய வாழ்க்கையில் நிறைய லட்சியங்கள், கனவு, அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் நிறைய பிளான் போட்டு வச்சுருக்கேன். அந்த பிளானில் இன்னொரு ஆணோ இல்லை இன்னொரு கல்யாணமோ என்னோடய வாழ்க்கையில் கிடையவே கிடையாது அப்படிங்கிறத ரொம்ப ஆனஸ்டோட சொல்லி முடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அதனால் கோவப்பட்டு வந்து நம்ம ஈஸ்வரி வீட்டில் உட்காந்துட்ருக்காங்க. கோபி ஒரு பக்கம் ஈஸ்வரி கிட்ட பேச முடியாமல் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்ருக்காங்க. அந்த டைமில் நம்ம இனியா வந்து கால் பண்ணுறாங்க. பாட்டி எங்கே இருக்கீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி இனியா கேட்க, உடனே ஈஸ்வரி வந்து என்ன உனக்கு இப்போ தான் என் மேலே அக்கறையா இல்லை உன் அம்மா ஃபோன் பண்ண சொன்னாலா, அங்கே ஊர் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திட்டா, இப்போ எதுக்கு எனக்கு கால் பண்ண சொல்லியிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே இனி வந்து பாட்டி ஏன் பாட்டி நீங்கள் இப்படி பேசுனீங்க, அம்மா அவங்க பிறந்தநாள் அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, இதை பற்றி பேசினா அம்மா கஷ்டப்படுவாங்கன்னு உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும்ல, நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம இனியா கேட்க, உங்கள் எல்லாருக்குமே உங்கள் அம்மாவை பற்றின எந்த கவலையும் கிடையாது, நீங்கள் மட்டும் சந்தோஷமாக இருந்தால் போதும்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸ்வரி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இனியா வந்து தான் பாட்டி பண்ணது எல்லாமே தப்பு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பாக்கியா கிட்டே போய் பேசவும் செய்கிறாங்க. அம்மா நீங்கள் ஒன்றும் ஒரே பண்ணிக்காதீங்க, சந்தோஷமாக இந்த பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பர்த்டே பார்ட்டி வந்திருக்கிற எல்லாருக்குமே லஞ்செலாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டு பாக்கியாவோட பர்த்டே வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பாக்கியாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்து கிளம்புறாங்க. பாக்கியா வந்து கொஞ்சம் மனசளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. காரணம் அத்தை இப்படி எல்லோரும் முன்னாடி பேசி நம்மளை அசிங்கப்படுத்திட்டாங்களே, அவங்க பையனை மட்டுமே மைண்டில் வச்சுக்கிட்டு நம்மளை பற்றி துளி கூட கேரிங் இல்லாமல் இப்படி பேசிட்டாங்களே அப்படிங்கிற வருத்தம் பாக்கியாக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. இது எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம பாக்கியா எப்படி ஈஸ்வரி கிட்ட பேச போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.